மார்ச் மாதம் 27ஆம் தேதி தபசு காலத்தின் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களையெல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது: தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாய் இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருள்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, டிசிப்ளின் என்கின்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் நமக்கு தெரியும். நெறிமுறை என்பது அதன் அர்த்தம். நெறிமுறைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி சரியான முறையில் வாழப்படும் வாழ்வானது டிசிப்ளின்டு லைஃப், ஒழுக்க நெறிக்குட்பட்ட வாழ்வு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த டிசிப்ளின் என்கின்ற ஆங்கில வார்த்தையானது டிசிப்ளினா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகின்றது. இதே டிசிப்ளினா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்துதான் டிசைப்புள் என்கின்ற வார்த்தையும் வருவதாக சொல்லப்படுகின்றது. டிசைப்புள் என்றால் சீடர் என்று அர்த்தம். அதாவது நெறிமுறைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி ஒரு ஒழுக்க நெறி மிக்க வாழ்வு வாழ்வதற்கும் சீடராக இருப்பதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி.
இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா வழியாக இறைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த செய்தி இதுதான். என் குரலுக்கு செவிகொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிட்ட நியமங்களை கடைப்பிடித்தால் நீங்கள் என் மக்களாக, என் சீடராக இருப்பீர்கள் என்பதே இறைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வழங்கிய செய்தியாக இருக்கின்றது. இயேசு தன் வாழ்வில் சந்தித்த மனிதர்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு குழுவினர் அவரிடம் வந்து புதுமைகளையும் நலன்களையும் பெற்றுச் சென்றவர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் இயேசு அதிகமாக நெறிமுறைகள் பற்றியோ சுய ஒருத்தல் பற்றியோ பேசியதாக தெரியவில்லை. இன்னொரு குழுவினர் சீடர்கள், அவரோடு உடன் இருந்தவர்கள், புதுமைகளையும் அற்புதங்களையும் தாண்டி அவரோடு கூட இருந்து அவரை அதிகமாக பின்பற்ற முயற்சி செய்தவர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் இயேசு நெறிமுறை மிக்க வாழ்வையும் சுய ஒருத்தல் முயற்சிகளையும் எதிர்பார்த்தார். என் சீடராக இருக்க விரும்புபவர் தன்னையே மறுத்து என் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். அவர்கள் பற்றற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றும் மன்னிப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இப்படிப்பட்ட நெறிமுறை மிக்க சீடத்துவ வாழ்வு வழியாகவே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார். அன்பிற்குரியவர்களே, எப்படியும் வாழ்ந்து கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும், கிறிஸ்தவளாக வாழ முடியும் என்று சொல்வது அர்த்தமற்றது. ஆப்பிரிக்காவில் 15 ஆண்டுகளாக பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மறைபரப்பு பணி செய்து வந்த ஒரு மறைப்பணியாளரிடம் ஒரு ஆப்பிரிக்க கிறிஸ்தவர் சென்று, கடந்த 15 ஆண்டுகளாக எங்களது மத்தியில் நீங்கள் ஆற்றிய நற்செய்தி பணி காரணமாக நீங்கள் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட துன்பங்களின் காரணமாக எப்பொழுதாவது இந்த நாட்டை விட்டு உங்களது சொந்த நாட்டுக்கே போய் வசதியாக வாழலாம் என்று நீங்கள் நினைத்ததுண்டா என்று கேட்டாராம். அதற்கு அந்த மறைப்பணியாளர், நீங்கள் சொல்வது உண்மைதான். மொழி, கலாச்சாரம், உணவு முறை இவை எல்லாவற்றையும் விட மக்களின் அணுகுமுறை ஆகியவற்றின் காரணமாக நான் ஏராளமான துன்பங்களை இங்கு அனுபவித்தேன் என்பது உண்மை. இருப்பினும் நான் இங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்று எண்ணியதில்லை. காரணம், நான் இயேசுவின் ரசிகன் அல்ல, அவருடைய சீடன். I am not a fan of Jesus, but a disciple of Jesus. இயேசுவின் ரசிகனாக இருப்பது எளிது. அவரது புதுமைகளாலும் போதனைகளாலும் கவரப்பட்டு நமக்கும் ஏதாவது கிடைக்காதா என்கிற மனநிலைதான் ஒரு ரசிகனிடம் காணப்படும். ஆனால் ஒரு சீடர் என்பவர் அவர் வருட துன்பங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் தாங்க தயாராக இருப்பவர். இந்த வேதனைகள் வழியாக தன் வாழ்வின் முழுமையை கண்டுகொள்ள முயற்சிப்பவர் என்று பதில் தந்தாராம். ஜெபம். இறைவா, கிறிஸ்தவ வாழ்வு என்பது உம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு உம்மிடமிருந்து ஒரு சில நலன்களை பெறுவதோடு முடிந்துவிடும் வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்து உம்மை அதிகமாக பின்பற்ற எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.